60 வருஷமா தமிழ்நாட்டில் நிலவி வந்த இருதுருவ அரசியல், காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இரண்டு முனை போட்டி, இருதுருவ அரசியல் என்பது முடிவுக்கு வந்துடுச்சு. முப்பரிமாணம், மூன்று முனை போட்டி, ட்ரையாங்கிள் கண்டெஸ்ட் தான் இனிமேல் தமிழ்நாட்டில். தொடங்கின போது போட்டி போடுற தேர்தலில் இவ்வளோ சீட்டு வாங்கிறது என்று தாவேகா ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க எம்ஜிஆர் சாதனையை முறியடிக்கலை. இதுக்கு முன்னால் இப்படி டெபு வந்த சீமானாக இருக்கலாம், விஜயகாந்தா இருக்கலாம், கமல்ஹாசனாக இருக்கலாம், சிவாஜி கணேசனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இது போல் ஒரு பெரிய இந்த ரெண்டு கட்சிகளுக்கு சவாலாக விளங்குவதாகவும், அதுக்கு இணையாக சற்றேற நான் குறைஞ்சதும் இல்லை, மூன்று கட்சிகளிடையே முதன்மை கட்சியாக தாவேகா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஃபிகர்ஸ் படி ஃபஸ்ட்டு விஜயகாந்த் அவ்வளோ பெரிய எழுச்சியோட 2006 டிஎம்டிகேவை ஆரம்பித்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது 234 தொகுதியிலையும் அவர் ஆள் போட்டார். ஆனால் அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் விருதாச்சலத்தில். அதே போல் அவருடைய டோட்டல் ஓட்டிங் ஸ்ட்ரென்த்தே 8.4 தான். இன்னைக்கு அப்படி இல்லையா? ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் கடந்த 5 வருஷமாக வாய்ப்பொத்தி கை கட்டி சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க. சபரீசனுடைய பெண் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் மொத்தம் இருக்கு. பொற்கால ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, மீண்டும் வருவார் 2.0 இப்படின்னு அவங்க சிருஷ்டிச்சு அந்த உலகத்தை அவங்களே உண்மையின் ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் அந்த மாவட்டத்தில் இப்போ கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடின ஒரு முஸ்லீம் ஏடிஎம்கே தான் அவரை கொன்னாங்க, கொலை பண்ணாங்க. அதே போல் ஒரு இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் அவர் 10 நாளைக்கு முன்னால் வீடியோ போட்டார், என்ன கொலை பண்ணிடுவாங்க இவங்கெல்லான்ட்டு. அதே மாதிரி வாஸ் மர்டர்டு. கொள்ளைகள் நடந்திருக்கு, அராஜகம் பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகிகள், எல்லா இடத்துலையும் ஊழல். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னும் தேர்தலுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு 3 நாட்கள் தான் இருக்குது. ஸோ முடிவுகள் எப்படி இருக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும்னு தெரியல. பட் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கிறது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கு? அநேகமாக ஒரு 10 நிறுவனங்கள் கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க நேற்று இரவு வரைக்கும். அந்த 10 நிறுவன கணிப்புகளும் ஒரே மாதிரியாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது யூனிஃபார்மாக இல்லை, யுனானிமஸாக இல்லை. ஒப்பீனியன் இஸ் டிவைடட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சிக்கு வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நிறுவனங்கள் அதிமுகவுக்கு சாதகமாக ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனம் இந்தியா டுடே அண்டு ஆக்சிஸ் மை இந்தியா, அந்த நிறுவனம் தாவேகா தான் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 35% சப்போர்ட்டோட அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் தொங்கு சட்டசபை வரும். அதாவது காமாக்கியா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி அதிக பிரபலமாகாத ஒரு நிறுவனம். பட் ஆனால் கடந்த காலங்களில் என்னுடைய பார்வையில் அது அக்யூரேட்டாக பல விஷயங்களை பல மாநில சட்டமன்ற தேர்தல்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் இந்த 10ல் 1 தான் நான் உண்மைக்கு நெருக்கமாக, யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதா எடுத்துக்கிறேன். அந்த நிறுவனம் காமாக்கியா அனலிட்டிக்ஸு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவுக்கு 78லேருந்து 95 வரை கிடைக்கலாம். திமுகவுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு திமுகவுடன் கூட்டு சேர்ந்திருக்கிற 24 கட்சிகள் அடைந்த அந்த கூட்டணிக்கு தான், தனித்து இல்லை. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். திமுகவுக்கு 95 இல்லை, 78. ஆமா, இதுல திமுகவுக்கு 70 வருமா, 65 வருமா, 80 வருமா தெரியாது. இது திமுகவுடன் கூட்டு சேர்ந்து அனைவருக்கும் சேர்த்து 95 வரும். அப்ப கூட பெரும்பான்மை கிடைக்கல. அறுதி பெரும்பான்மைனா 118 வரணும். அது இல்லை, கிடைக்காது திமுகவுக்குன்னு அது சொல்லுது. 2வது அதிமுகவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 68லேருந்து 84 வரலான்றாங்க.
ஓகே. இதையும் நாம் என்ன கணக்குல எடுத்துக்கணும்னா, திமுக பிளஸ் பாஜக, அமமுக, பாமக, அதிமுக. இது இந்த பேர்னா தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி ஒரு 7, 8 கட்சிகளுடைய கதம்பம் தான் இதுவும். அதிமுகன்னு எடுத்துக்க முடியாது. அதிமுகவுக்கு 68லேருந்து 84 எடுத்துக்க முடியாது. அப்ப அவங்களுக்கும் வந்து தனி பெரும்பான்மை இல்ல. பெரும்பான்மை கிடைக்காது. 2 கட்சி கிடைக்காது. 3வது என்னன்னா 67 தாவேகா. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 67லேருந்து 91 ஓகே. அந்த ரேஞ்சில கிடைக்கும்ன்றாங்க. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தாவேகா தனித்து தான் களமாடுகிறது. 233 தொகுதிகளிலும் அது தனித்து போட்டியிடுகிறது. ஒரு தொகுதியில, அதாவது எடப்பாடி தொகுதியில ஒரு சுயேட்சையாளருக்கு ஆதரவு ஆமா. குடுத்திருக்குது. ஸோ, அந்த கட்சி வந்து இப்ப போட்டிருக்கிற 67 வாங்குனாலும் 91 மேக்ஸிமம் 91 வந்து மினிமம் 67ன்னு சொல்றாங்க. அப்ப அது அது மொத்தமே அந்த கட்சிக்கு தான். கண்டிப்பா. கூட்டணி கூட்டணி எதுவும் இல்ல. கிடையாது. அப்ப இதுல அதுக்கும் தனிப்பெரும்பான்மை வரல. தாவேகாவுக்கும் 91 அதிகபட்சம்னு வருதுன்னு வச்சுக்கினா கூட, இன்னும் ஒரு 17 தேவை. கண்டிப்பா. 118க்கு இல்லையா? அப்போ எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு விஷயத்தை இது மையப்படுத்துது. ஓகே. விஜயோட முதல் வருகை. முறையாக முதல் முறையாக தமிழ்நாட்டில் 1952ல மொழிவாரி மாநிலங்கள் உருவாச்சு. ம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ராஜதானின்னு மெட்ராஸ் ஆமா. பிரசிடென்சின்னுவாங்க. அது மலபார் ஒரு பகுதி, கர்நாடகால ஒரு பகுதி, கேரளால சில பகுதிகள், ஆந்திரா இப்படி எல்லாம் சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. அது வந்து 375 அந்த சட்டமன்றத்துக்கு வந்து மொத்தம் 375. ம். மொழிவாரி மாநிலங்கள்ல கேரளாக்கு ஒரு பகுதி, ஆந்திரா இதெல்லாம் பிரிச்சு குடுத்த பிறகு தான் 234 ஆச்சு. இப்ப பிரசன்ட் சட்டசபைன்றது 1952க்கு அப்புறம் தான் நெனைக்கிறேன். ஓகே. அதனால நீங்க அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, முதல் தடவையாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நோ வின்னர். எஸ். அப்போ அறுதி பெரும்பான்மை என்பது எந்த ஒரு கட்சிக்கும், எந்த கூட்டணிக்கும் அதையும் நம்ம கவனிக்கணும். ம். தாவேகா ஒரு கட்சி, அது கிடைக்கல. எந்த கூட்டணிக்கும் கூட்டணிக்கும் கிடைக்கல கிடைக்கல. அப்படின்றது எனக்கு என்னவோ அது ஒரு நியர் ஒரு உண்மைக்கு பக்கத்துல வரா மாரி. உண்மைன்னு நான் சொல்லல. இது எல்லாமே உண்மையா இருக்கலாம், நடக்காம போகலாம், இத விட அதிகமா வாங்கலாம். எல்லாமே கணிப்பு தான். கணிப்பு தான். எஸ். அதனால இதுல வந்து நான் டீகோட் பண்ற விஷயங்கள் ம். என்னன்னா, முதன்முறையாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்கும், எந்த ஒரு கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு தொங்கு சட்டமன்றம் என்ற சூழல் உருவாகிறது. ஓகே. இது 1. 2வது என்னன்னா, ஒரு 50 வருஷமா, 60 வருஷமா தமிழ்நாட்டில் நிலவி வந்த இருதுருவ அரசியல். நீயா நானா. 67லேருந்து 77 வரைக்கும் காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே. ம். 77லேருந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. அப்ப இந்த 2 முனை போட்டி, இருதுருவ அரசியல் என்பது முடிவுக்கு வந்துடுச்சு. முப்பரிமாணம், ம். 3 முனை போட்டி, ட்ரையாங்கிள் கண்டெஸ்ட் தான் இனிமேல் தமிழ்நாட்டுல. ஓகே. அது ஒரு வரலாற்று நிகழ்வு, மாற்றம், ஷிஃப்ட், ராடிக்கல் ஷிஃப்ட் ஃப்ரம் அந்த இரட்டை குதிரை சவாரியிலிருந்து இப்போ 3 குதிரைகள் கிடைக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு. ஓகே. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த முடிவுகள்ல நான் பார்க்குறேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு புதிய கட்சி தொடங்குன போது போட்டி போடுற தேர்தல்ல இவ்வளோ சீட்டு வாங்குறதுன்று தாவேகா ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க வந்து எம்ஜிஆர் சாதனையை முறியடிக்கல. ஆமா. இந்த இந்த விவரம்படி ஆக்சுவல்ல என்ன ஆகும்னு தெரியாது. ம். இந்த விவரம்படி எம்ஜிஆர் அவர்கள் 30 77ல அவர் வந்து சட்டமன்ற தேர்தல்ல முதல் முறையாக அதிமுகவை களமிறக்கிய போது, அதுல வந்து 130க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்று 30லேருந்து 33% வாக்குகளை பெற்றார். இப்ப 1 அச்சீவ் பண்ணியிருக்கிறார்ன்னு நினைக்கிறேன். 35% வாங்கிட்டாரு. ஓகே. இப்ப இருக்கிற இந்த புள்ளிவிவரப்படி தாவேகா. ஆனா சீட்ல தான் வந்து 91 தான் மேக்ஸிமமே இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால இப்படி வந்த சீமானாக இருக்கலாம், விஜயகாந்தா இருக்கலாம், கமல்ஹாசனா கமல்ஹாசன். இருக்கலாம்,
சிவாஜி கணேசனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இது போல வந்து ஒரு பெரிய எடுத்த உடனேயுமே இந்த 2 கட்சிகளுக்கு சவாலாக விளங்குவதாகவும், அதுக்கு இணையாக சற்றேற நான் சென்றதும். குறைஞ்சதும் இல்ல அப்படின்றது மட்டும் இல்ல. இப்ப இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா, 3 கட்சிகளிடையே முதன்மை கட்சியாக தாவேகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபிகர்ஸ் படி. ஏன்னா ஓகே. அவங்க தனியா தான் போட்டி போட்டிருக்காங்க. கண்டிப்பா. 91 அவங்களுக்கு தான். ஆனா மற்றவர்களுக்கு அத நம்ம அப்படி சொல்ல முடியாது. எஸ். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இப்ப 91 67லேருந்து 91 வரைக்கும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஒரு ரேஞ்சு. மேக்ஸிமத்த நம்ம எல்லாரும் கணக்கெடுப்போம். கண்டிப்பா. இப்ப 91ன்னா அந்த 91ம் தாவேகாவுக்கு. ம். சரி அதிமுகவுக்கு 68லேருந்து 84. இந்த 84ம் தாவேகாவுக்கு இல்ல. அது அது அதிமுக அதிமுக கிடையாது. அது 4 பேரோட, 5 பேரோட, 8 பேரோட கூட்டணியோட பங்கு இருக்கு. போடணும். அப்ப அந்த 84க்கு கீழ தான் அது போகும். எஸ். கண்டிப்பா. ஏன்னா கூட்டணி வந்து பிரிஞ்சு போனாங்கன்னா ஒண்ணும் ஆமா. பண்ண முடியாது. 91ன்றது தாவேகா. ஓகே. 84 மேக்ஸிமம் அதிமுகவுக்கு இருந்தாலும், ம். அதிமுகவுக்கு அது 70ஆ இருக்கலாம், 74ஆ இருக்கலாம். 91 இல்ல. டிஎம்கேயோட கம்மியா சாரி எ டிவிகேயோட கம்மியா கம்மியா இருக்கு. இருக்குது. அதே போல திமுகவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 78லேருந்து 95ன்றாங்க. ம். மேக்ஸிமம் எடுத்துக்குவோம் ஓகே. 95. இப்ப இந்த 95ம் திமுகவுக்கா? கூட்டணி 26 பேர் கூட்டணி இருக்கும் சார். அப்ப ஆளுக்கு ஒரு சீட்டுன்னு பிரிச்சா கூட கிடைக்காது. அப்ப அது ஓகே. 90 வந்தா கூட தாவேகா தான் முதன்மை கட்சி. ம். அப்போ தமிழ்நாட்டில் 3 முக்கிய கட்சிகள், பிரதான கட்சிகள். அதுல நான் தான் முதல் கட்சின்னு வந்திருக்கிறாங்க டெபுலன்றது, ஓகே. இது ஒரு ரெக்கார்ட் தான். கண்டிப்பா. இதுதான் நான் இந்த எக்ஸிட் போல் மற்றபடி எக்ஸிட் போல் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பீனியன் போலுக்கும், சர்வேக்கும் தேர்தலுக்கு முன்பு நடக்கிறதுக்கும், ஓகே. இதுக்கு தேர்தல் வாக்கு போட்டு வந்த பிறகு எடுக்கிறதுக்கும் இதை ரிலை பண்ணலாம். ம். எக்ஸிட் போல வந்து ஓரளவுக்கு நாம் அதை நம்பலாம். ஓகே. அதை வந்து நம்ம வந்து உண்மைக்கு ஏன்னா ஓட்டு போட்டு சுட சுட வரான். எஸ். அவங்கிட்ட கேட்கிற தரவுகளை வச்சு உண்மையா இருக்கும் போடுறது. ஓரளவு. ஆனா அவன் உண்மையை சொல்லணும். அவன் ஓட்ட வேற யாருக்கோ போட்டு காசு வாங்கினதுக்கு இங்க வந்து இல்ல இந்த கட்சிக்கு போட்டானா உங்க ரெக்கார்ட்ல நீங்க தப்பா எழுதுவீங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்துங்க டேட்டா என்ன நீங்க ஃபீட் பண்றீங்களோ அதுதான் எண்ட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்க தப்பா பொய்யா கொடுத்தீங்கன்னா தவறான ரிசல்ட் தான் வரும். அது கம்ப்யூட்டர் தவறு இல்ல. ஓகே. டேட்டா இன்புட் என்ன வருதோ அதான் நாங்க அவுட்புட்டா வரும். ஷூர் சார். ஸோ அதனால இதெல்லாம் இருக்குன்ற எக்ஸிட் போல்லையும் நம்ம ஃபுல்லாவே நம்பிட முடியாது. ஏன்னா சொல்றவன் உண்மையை சொல்லணும்ல. உண்மையைத்தான் சொல்வார்கள் என்று நம்பி இதை நம்ம சொல்றோம். வேற எக்ஸிட் ஒண்ணும் இல்ல. ரைட். ஏன்னா அது அவன் மனசுக்கு தான் தெரியும். ஏன்னா இது சீக்ரெட் பேலட். பட் இந்த எலெக்ஷன்ல யாருமே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணல சார். அது வந்து ரீல்ஸே போட ஆமா. ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வாக்குச்சாவடிக்குள்ள நீங்க அதை பண்ண முடியாது. ம். வெளியே பண்றது அதுதான் உண்மைன்றது யாருங்க சொல்றது? ஓகே. அத நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. ம். அடுத்தது இன்னொன்னு என்ன நான் நினைக்கிறேன்னா, ஒப்பீனியன் போல ஏன் நான் கொஞ்சம் லெஸ் இந்த எக்ஸிட் போல விட கொஞ்சம் குறைவான தரத்தில வைக்கிறேன்னா, ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது பல நேரங்கள்ல தேர்தலுக்கும் அதுக்கும் ஒரு 2, 3 வாரம் கேப் இருக்கலாம். ஓகே. ஆக்சுவல் போலிங் டேட்டுக்கு 2, 3 வாரத்துக்கு முன்னால ஒப்பீனியன் போல் எடுக்கலாம். அப்ப அலையன்ஸ் கூட ஃபார்ம் அப் ஆகாத இருக்கலாம். ஓகே. வேட்பாளர்கள் கூட அறிவிக்காத நேரத்தில எடுத்துருவாங்க. அப்ப அதனால அது வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நடுவுல இவங்க எடுத்ததுக்கும் இந்த தேர்தலுக்கு நடுவுல ஒரு ஆள் கொன்னுட்டாங்க. ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா, அப்படியே பேட்டர்ன் மாறிடும். ராஜீவ் காந்தி கொலைக்கு முன்னால நடந்த தேர்தலுக்கும், கொலை முடிஞ்ச பிறகு ஒத்தி வச்சு 1 மாசம் கழிச்சு தானே தேர்தல் நடத்துனாங்க. அந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, திமுக கடுமையான சரிவை சந்திச்சது. ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் கேன் டிசைட் அப்பான் த மைண்ட் செட் ஆஃப் த வோட்டர். அதனால இந்த கேப் குடுக்குறதுன்றது வந்து சரியான ரிசல்ட்ட குடுக்காதுன்றேன். ஸோ ஓகே. ஒய் ஐ பிரிஃபர் எக்ஸிட் போல் தேன் ஒப்பீனியன் ஒப்பீனியன் போல் போல். சர்வேனா இதுதான். ஆனா ஓகே. 2மே யார் அத ஃபண்ட் பண்ணி நடத்துறாங்களோ, யார் அவங்க என்கேஜ் பண்றாங்களோ, எந்த நிறுவனம் அது என்ன விரும்புதோ, அதை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வடிவமைப்பார்கள் இந்தியாவுல. அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ஆனா ஜெனரலா காத்து எந்த திசையில் வீசுகிறது என்ற ஒரு இண்டிகேஷனா தான் நான் எடுக்கிறேன்.
ஆக்சுவல் நம்பரை வந்து மே 4 தான் கண்டிப்பா. பார்க்க முடியும். பட் இதுல யுனானிமஸா இல்ல. 3, 10 பேர் போட்டாலும் ம். இப்போ கேரளால யுனானிமஸா எல்லாரும் சொல்றாங்க. யுடிஎஃப் ஆட்சிக்கு வரும். ம். இடதுசாரி முன்னணி ஆட்சியை இழக்கும்னு. ஓகே. அதே போல வந்து பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரும்னு எல்லா சர்வேவும் சொல்லுது. எஸ். ஸோ அத நம்ம வந்து ஒரு திசை வழின்னு எடுத்துக்கலாம். ம். ஆனா இங்க 6 சர்வே டிஎம்கேன்னு கூட்டணிந்து, 2 சர்வே வந்து அதிமுக கூட்டணிந்து, 1 சர்வே தாவேகா ஜெயிக்கும்ந்து, 1 சர்வே யாருக்குமே மெஜாரிட்டி எஸ். கிடைக்காதுன்து. ஸோ டோட்டலி கன்ஃப்யூசிங்கா இருக்குது. ட்ரெண்ட் பயங்கரமா. எப்படி டைவர்ஷன் நம்ம புரிஞ்சுக்க முடியல. ம். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 4th மே தான் நான் நினைக்கிறேன். முழுமையா ஆக்சுவல் ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு. எஸ். அதாவது வந்து கணிக்க முடியாத ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த தேர்தல. கணிக்க முடியாத எக்ஸிட் போலாவும் இருக்குது. ஆமா சார். எக்ஸிட் போலும் அப்படிதான் இருக்குது. முடிவுகளும் எப்படி வரப்போகுதுன்னு யாருனாலயுமே கணிக்க முடியல. வந்து தேர்தல் வந்து கிட்டத்தட்ட இது 17வது எலக்ஷன் நினைக்கிறேன். பொது தேர்தலோட ஆமா. 16 நடந்திருக்கு. இப்ப நடந்தது 17வது. 17வது தேர்தல். அப்படின்றப்ப இத வந்து அவ்வளவு காலமா பார்த்தவங்களால கூட கணிச்சு சொல்ல முடியல. என்ன சிச்சுவேஷன் இருக்கும்னு. நீங்க ஒப்பீனியன் போல்க்கும், எக்ஸிட் போலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன அப்படின்னா, ஒப்பீனியன் போல்ல நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, டிவிகேயால வந்து 10 சீட்டுகள் கூட வாங்க முடியாதுன்னாங்க. பட் டபுள் டிஜிட்ல அந்த எக்ஸிட் போல்ல வந்து அத சாதிச்சு 26 சீட்லாம் குடுத்துருக்காங்க சில பேரு. அது எஸ். வந்து ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றவங்க கூட ம். தே ஹேவ் கிவன் 26. அதான் நான் சொன்னேன். எஸ். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் அவ்வளோ பெரிய எழுச்சியோட 2006ல டிஎம்டிகேவ ஆரம்பிச்சு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்த ஓகே. அவரு கன்டெஸ்ட் பண்ணும்போது 234 தொகுதியிலும் அவர் ஆள் போட்டாரு. ஆனா அவரு மட்டும் தான் ஜெயிச்சார் விருதாச்சலத்துல. எஸ். அதே போல அவருடைய டோட்டல் வோட்டிங் ஸ்ட்ரென்த்தே 8.4 தான். 8%. இன்னைக்கு அப்படி இல்லையா? 26 சீட்டு. முந்தா நாள் கூட ஒரு டிவி டிபேட்ல நான் போயிருந்தேன். என் பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, 2% மேல விஜய்க்கு வந்து கிடைக்காது ஓட்டு. ம். அவரே ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது ஒரு சார்பு நிலை பேச்சா தான் நான் பார்க்குறேன். ஓகே. பொதுவான நிலை என்னன்னா, விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஏற்படுத்துவார். அதுக்கு காரணம் வந்துங்க, தேர்தல் நாளன்று நாம் பார்த்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வாக்காளர்களின் ஆர்வம், சாரி சாரியாக வந்தது, அலை அலையாக வந்து இளைஞர்கள் வாக்கு போட்டது. பல ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஃபேமிலி, ஏடிஎம்கே ஃபேமிலியில கூட இந்த முறை நாங்க வந்து மாற்றத்துக்கு போட்டோம். நாங்க அது ஒரு மாற்றம் வேணும்ன்ற அர்ஜி வந்து ஜாஸ்தியாவே இருந்திருக்கு. நம்ம அத வந்து மிக தெளிவாக கணிக்க முடியாம போனது காரணம், ஊடகங்களினுடைய கையாலாகாத்தனம் தான். ஏன்னா ஊடகங்கள் உண்மையை உரக்க சொல்லணும். ஓகே. அரசை வந்து அவங்க வந்து கேள்வி கேட்கணும், மக்களுக்காக பேசணும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் கடந்த 5 வருஷமா வாய்ப்பொத்தி கை கட்டி சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க. சபரீசனுடைய பெண் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுல தமிழ்நாட்டு ஊடகங்கள் மொத்தம் இருக்கு. அதனால அவங்களே ஒரு மாய உலகத்தை சிருஷ்டிச்சிட்டாங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லா இருக்கு, பொற்கால ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, மீண்டும் வருவார் 2.0 இப்படின்னு அவங்க சிருஷ்டிச்ச அந்த உலகத்தை அவங்களே உண்மையின் ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா கலை யதார்த்தத்துக்கும் கிராமங்கள்ல நகரங்கள்ல மக்கள் படுகின்ற இன்னல்களுக்கும் அங்க நிகழ்கின்ற குற்றங்கள், கற்பழிப்புகள், அங்க நடக்கிற ஊழல்கள், அராஜகங்கள், தாக்குதல்கள், இதெல்லாம் வந்து கனிம வள கொள்ளை, இப்போ கிட்னி திருடுறது, இப்போ அந்த ஏரியால அது ஒரு நியூஸா இருக்குமா இருக்காதா? எவ்வளவுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூடி பெரிய போர்வையை போட்டு மறைச்சு திராவிட மாடல் 2 அப்படின்னு சொன்னா கூட, அந்த ஊர்ல அந்த மாவட்டத்துல இப்ப கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடின ஒரு முஸ்லீமு ஏடிஎம்கே தான் அவரு. அன்பார்ச்சுனேட்லி ஏடிஎம்கே அதை பெரிய இஷ்யூவா எடுக்கல. ஓகே. ரகுபதி இருக்கார் இல்லையா அமைச்சர், அவருடைய சொந்த மாவட்டம். அவரை கொன்னாங்க, கொலை பண்ணாங்க. அதே போல ஒரு இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில அவர் 10 நாளைக்கு முன்னால வீடியோ போட்டார், என்ன கொலை பண்ணிடுவாங்க இவங்கெல்லான்ட்டு. அதே மாதிரி he was murdered. ஸோ நிறைய கொலைகள், கொள்ளைகள் நடந்திருக்கு. அராஜகம் பண்ணியிருக்காங்க திமுக நிர்வாகிகள். எல்லா இடத்துலையும் ஊழல். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அந்த ஓகே. பெண்கள் பயனாளிகள்லாம் நமக்கு தான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இது கிடைக்காம இவங்களால ஏமாற்றப்பட்ட 1 கோடி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்றது இவங்களுக்கு அது ஃபீலிங் இல்லை.
இன்னும் பயனாளிகளே ஓட்டு போடல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000 ரூபாய்க்காக நாங்க ஓட்டு போட்டா எங்க புருஷனுங்க, பிள்ளைங்க குடிச்சிட்டு போதையில 1 மணிக்கே வந்து படுத்துட்டு கிடக்குறாங்க. சீரழியுது குடும்பங்கள், இளைஞர்கள். பெண்களின் பாதுகாப்பு ஆமா. அதனால பெண்களுக்கு வந்துங்க இந்த ஆட்சி மேல எந்த அளவுக்கு இவங்க பெண்கள் பஸ் விட்டோம், அத விட்டோம், பிங்க் பஸ்ன்னு சொன்னாலும் கூட, பெண்கள் வாக்கை இவங்க வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுக பக்கம் திருப்புவதில் வெற்றி கண்டார்கள். ஆனா தக்க வைப்பதில் அவர்கள் வெற்றி காணவில்லை. ரீட்டெயின் பண்ண முடியல. அந்த வாக்குகள் தாவேகா பக்கம் சாஞ்சிடுச்சு. ஓகே. இந்த தேர்தல்ன்றது என்னுடைய ரீடிங்.